ரைட் பை. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட லெக்சர் சொல்லுமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங்மா. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட லெக்சர் 1ல இருக்கும். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த லெசனோட இன்னொரு பேர் உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு பேரு தான் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ரைட். இதோட இன்னொரு பேரு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்களுக்கு தெரியுமா பிசிக்ஸ் எங்க ஆரம்பிச்சதுன்ட்டு? சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா it produces electric field. சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா it produces electric field. சார்ஜ் மூவிங்ல இருந்தா கூடவே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஒரே நிமிஷம். சாரி ப்ரோ, ஒரே நிமிஷம். வெரி குட். நீங்க ரொம்ப நல்லா ஒரு ஷைனி, குட் ஈவினிங். ஷைனி கேக்குதா? குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பை. when charge is at rest it produces electric field. charge is at rest it produces electric field. அதே சார்ஜ் மூவ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளவுதான் இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. இதுல முதலா நீங்க கத்துக்க போறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. இது எப்படிங்க சார் கத்துக்கிறது? ஒரு 3-4 ஃபார்முலா இருக்கு. இந்த லெசனோட பாதியில ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பி கியூ வின்னு சொல்லுவோம். அதே பிஐஎல்னு சொல்லுவோம். திரும்ப அடுத்த லெசன்ல ஃபை ஈக்குவல் டு பிஏ. இது எல்லாத்துல இருந்தும் பி தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பி ஈக்குவல் டு எஃப் பை கியூவி. நியூட்டன் சார்ஜ் பெர் கூலும், வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட் இங்க போட்டுக்கிறேன். ரைட்டா? அப்போ நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர், நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். இது யூனிட். இது இந்த ஃபார்முலால இருந்து எடுத்துட்டு வந்தேன். அதே இந்த ஃபார்முலால இருந்து பாருங்க, டைரக்டா உங்களுக்கு கிடைச்சிரும். B equal to F by IL நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர். கரெக்ட் தானே? ரெண்டு ஒன்று தான் கரண்ட்டுக்கு. அடுத்தது பிக்கு பதிலா 5/A. பிக்கு பதிலா 5/A. அதனால வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். சார் இல்லைன்னா ஒரே ஒரு பேரா சொல்லுவீங்களே சார், டெஸ்லா. டெஸ்லா இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போக, அப்படியே பின்னாடி வாங்க, ஃபாஸ்டா வந்துட்டே இருங்க. டெஸ்லா. டெஸ்லா எஸ்ஐ யூனிட். இதோட சிஜிஎஸ் யூனிட் என்ன? காஸ். அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா, சிஜிஎஸ் யூனிட் காஸ். அப்போ 1 காஸ் எவ்வளோ சார்? 10⁻⁻4 டெஸ்லா. ப்ராப்ளம் சால்விங்னு வரும்பொழுது காஸ்ல கொடுத்துருவாங்க, நீங்க டெஸ்லால மாத்தி தான் சம்ம போடணும். சார் அப்படின்னா ஒரு டெஸ்லா 10⁻+4 காசுங்களா? 1 டெஸ்லா ஈக்குவல் டு 10⁻+4 காஸ். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ரைட். 1 காஸ் வந்து 10⁻⁻4 டெஸ்லா, 1 டெஸ்லா 10⁻+4 காஸ். ரைட், இப்படி இருக்கட்டும். அடுத்தது நீங்க கவனமா கத்துக்க வேண்டியது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எல்லாருமே உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் பாரு. ஒரு கண்டக்டர் வழியா ஐ கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டக்டர் வழியா ஐ கரண்ட் போகுது. இப்போ இந்த ஐ கரண்ட் போகும்பொழுது எல்லாரும் உங்களோட ரைட் ஹேண்ட் எடுங்க. ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்டோட தம்பை இங்க பிளேஸ் பண்ணுங்க. கரெக்டா இதுக்கு நேரம் பிளேஸ் பண்ணுங்க. ரைட் ஹேண்டோட தம்பை இங்க நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, நெயில் அழகா போட்டு கட்டுறேன். ரைட் தம்ப். மற்ற 4 ஃபிங்கர்ஸ் என்ன ஆகுது பாருங்க, இப்படி உள்ள போகுதா? இப்படி உள்ள போகுதா? 4 ஃபிங்கர்ஸ் இப்படி உள்ள போகுதா பாருங்க. ரைட்.
ரைட்டா? 4 ஃபிங்கர்ஸ் இப்படி உள்ள போகுது. அப்ப ரைட் ஹேண்டோட தம்பு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். தென் இந்த கர்ல் ஃபிங்கர் இன்டுன்னு அர்த்தம் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. தெரியுதா உங்களுக்கு? உள்ள போகுது இன்டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கமா வாங்க வெளியில. அப்படியே இந்த கண்டக்டரோட ரைட் சைடு, கண்டக்டரோட லெஃப்ட் சைடு. கண்டக்டரோட ரைட் சைடுல உள்ள போயிட்டு லெஃப்ட் சைடுல வெளியில வருது. அதாவது அந்த கண்டக்டரை நீங்க ஒரு ரவுண்டு வரீங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கும். இது வழியா உள்ள போயிட்டு இது வழியா வெளியில வரும். பிசிக்ஸ்ல இன்வர்ட் இன்ட்டு, அவுட்வர்ட் டாட்டு. கத்துக்கிட்டீங்களா? உள்ள போயிட்டு வெளியில வரும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு டாட்டு. ரைட்? அடுத்தது பொறுமையா வாங்க. இப்போ நான் ஒரு 4-5 டயக்ராம் போடுறேன். எனக்கு டைரக்ஷன் சொல்றீங்களா எல்லாருமே? ஒரு கண்டக்டர் இந்த பக்கமா போகுது. கரண்ட் டைரக்ஷன் போகுது. இந்த இடம் பிளேஸ் 1, இந்த இடம் பிளேஸ் 2. யாராவது சொல்ல முடியுமா? பிளேஸ் 1ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட்டா இன்டா உள்ள போகுமா வெளில வருமா? பிளேஸ் 2ல டாட்டா இன்டா. யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. பிளேஸ் 1 வந்து இன்டூ சார். ஏய் ஒழுங்கா பாரு. பிளேஸ் 1 ரைட் ஹேண்ட் வை. ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் இருக்கு. சார் 1ல வந்து டாட். 1ல வந்து டாட். சஞ்சய், இந்த 2 வழியா உள்ள போயிட்டு 1 வழியா வெளியில எழுந்திருக்கும். நீ மறுபடியும் ரைட் ஹேண்டோட தம்பை கரெக்டா இந்த தம்பில் ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் பண்ணா மீதி 4 ஃபிங்கர்ஸ் கீழே இருக்கா பாரு. இருக்கா? எஸ் சார். கீழே இருந்து உள்ள போயிட்டு அப்படியே அந்த 1 வழியா வெளியில எடுவோம் கையை. வெளில வருதா? எஸ் சார். ரைட். பா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வாங்க. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? அடுத்த டயக்ராம் போட்டு காமிக்குவா. இங்க பாரு. கரண்டோட டைரக்ஷன் மேல இருந்து கீழே ஐ. இந்த இடம் 1ஆம் நம்பரு, இந்த இடம் 2ஆம் நம்பரு. பதில் சொல்லுங்க. 1ஆம் நம்பர்ல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, 2ஆம் நம்பர்ல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. 2 into cross 2 and into 1 dot. 1 வந்து டாட். ரைட். அப்படியே தம்பை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கரண்டோட டைரக்ஷன்ல தம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 ஃபிங்கர் உள்ள போற இடம் இன்ட்டு அந்த பக்கம் கண்டிப்பா டாட்டு. ரைட். இந்த சர்க்குலர் காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு. கரெக்டா? கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. சொல்ல முடியுமா? சென்டர்ல கேக்குறேன். இந்த டாட்டா சார் cross சார். எதுல நான் கேக்குறது சென்டர், எக்ஸாக்ட் சென்டர் 1 இந்த இடத்துல. கரெக்டா தம்பை இதுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. பே ரைட் ஹேண்டோட Dots. தம்பு டாட். நான் என்ன சொல்றேன்ல, எங்க ஏரோ மார்க் போட்டிருக்கணும் அங்க உங்களோட ரைட் ஹேண்டோட தம்பை பிளேஸ் பண்ணுங்க. தம்பை பிளேஸ் பண்ணா மேல இருந்து உள்ள போயிட்டு அப்படியே அந்த அவுட்டர் வழியா எடுக்கணும். அந்த டாட் இருக்கு இல்லையா, சென்டர் இருக்கு இல்லையா, அது வழியா வெளியில எடுத்தா அப்ப டாட்டு. ரைட்? கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். சூப்பரா கத்து கொடுத்தா பொறுமையா கத்துட்டேவா. இது ஒரு ஸ்கொயரு. ஸ்கொயர்ல கரண்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு. இது கை ஐ இந்த பக்கம் இருக்கு. இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். சொல்ல முடியுமா? 1ஆம் நம்பர்ல இன்டா டாட்டா, 2ஆம் நம்பர்ல இன்டா டாட்டா. சொல்லுங்க பாக்கும். 1ஆம் நம்பர் டாட். செகண்ட் ஒன் into. டாட். ஓகே. 2ல கண்டிப்பா into. இன்டு. ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்க பாருங்க, ஒரு கரண்ட் இந்த பக்கமா போகுது. இந்த இடத்துல ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் பி. என்னோட கேள்வி, பாயிண்ட் பில டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ்? கரெக்டா சொல்லுங்க பாக்கும். Inwards. இன்வர்ட்ஸ். ரைட், நல்லா சொன்னீங்க. பாயிண்ட் பில இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ திரும்பவும் சொல்றேன், டைரக்ஷன் ஆஃப் magnetic field is given by right hand thumb rule. Direction of magnetic field given by right hand thumb rule. Thumb shows the direction of current. Then curl finger, மத்த 4 ஃபிங்கரும் direction of magnetic field. அது உள்ள போனா இன்ட்டு போடணும், வெளியில வந்தா டாட் போடணும். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, டைரக்ஷன் கத்துக்கிட்டோம் இல்லையா? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு
கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், ரைட் ஹேண்ட் பாம் ரூல், ரைட் ஹேண்ட் கார்க் த்ரூ ரூல். ஆனால் நீங்கள் ஒரு ரூலை வச்சு கற்றுக்கிட்டு வேலை செஞ்சா போதும். ரைட், பார்த்துருவோமா? அடுத்தது பயட் சாவட்ல. பயட் அண்ட் சாவட். பயட் சாவட்ல என்னங்க சார் சொல்லுது? XYன்னு ஒரு கண்டக்டர், இந்த கண்டக்டர் வழியா I கரண்ட் போகுது. இதுல இருந்து ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்றேன், ஒன்னு A இன்னொன்னு B. லென்த் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட் DL. சென்டர் எக்ஸாக்ட்லி O. R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் P. என்னோட கேள்வி, இந்த Xல இருந்து Y வரைக்கும் கிடையாது, Aல இருந்து B வரைக்கும். இந்த Aல இருந்து B வரைக்கும் இந்த ஸ்மால், எல்லாரும் காதுல வாங்க, Aல இருந்து B வரைக்கும் இந்த ஸ்மால் எலிமெண்ட், இந்த ஸ்மால் எலிமெண்ட்ல I கரண்ட் போகும் பொழுது பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? கத்துக்கலாமா? பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? அது ஸ்மால்ன்றதுனால dB படிச்சிருப்பீங்க. dB is directly proportional to I. dB is directly proportional to length of the small element. dB directly proportional to sin of D. இங்க தான் ஒரு சிக்கல். தீட்டா யார் சார் தீட்டா? கவனமா கவனிய. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் ஆர் வெக்டார். இங்க பாருங்க, இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா, ஐக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா, இதுக்கு பேரு ஐடியல் வெக்டார். ஐயோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? இங்க பாருங்க, ஐ கீழே இருந்து மேல போகுது. லென்த் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட் என்ன? DL. இது ரெண்டும் சேர்ந்து இந்த டைரக்ஷன் தான் ஐடியல் வெக்டார். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா ஆங்கிளும் ஐடியலுக்கு தான் எடுக்க போறீங்க, டிடிஎலுக்கு எடுக்க போறீங்க. பின்னாடி வரப்போகுது. ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. குழப்பிக்காத. ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் தனியா ஐ சொல்லக்கூடாது. ஐ ஸ்கேலார். theta dB is directly proportional to sin of the angle between ideal vector and r vector. Then dB is proportional to 1 by r square, inversely proportional to 1 by r square. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது உனக்கு தெரியும். dB is proportional to I, dB is proportional to DL, proportional to sin theta, proportional to 1 by r square. இதுதான் பயட் சாவட்ல எழுதும்போது இது எழுதிடணும். பட் ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அப்போ ஃபைனலா dB is proportional to IDL sin theta by r square. அதனால dB equal to some constant mu naught by 4 pi IDL sin theta by r square. ரைட்டா? இந்த mu naught by 4 pi தான் இந்த லெசன்ல கான்ஸ்டன்ட். சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் எங்களுக்கு தெரியும், 1 by 4 pi epsilon naught, 9 into 10 power 9. இங்க mu naught by 4 pi IDL sin theta by r square. mu naught by 4 pi IDL sin theta by r square. உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, mu naught ஓட வேல்யூ 4 pi into 10 power minus 7. ரைட், இந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் இனிமேல் ஒரு 5-6 ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். பயட் சாவட்ல உங்களோட போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீமார்க். போர்டு பசங்க பயட் சாவட்ல அப்படியே எழுத வேண்டியதுதான். நமக்கு ஸ்மால் எலமெண்ட்ல கரண்ட் போகும் பொழுது, ஸ்மால் எலமெண்ட் வழியா கரண்ட் போகும் பொழுது ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? டிடி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன ப்ரொபோர்ஷனல்? இன்வெர்ஸ்லி சார். அப்ப அந்த கண்டக்டரை விட்டுட்டு இந்த கண்டக்டர்ல இருந்து தூரமா போக 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? குறையும். உனக்கே தெரியும், சின்ன பிள்ளை நீ விளையாண்டுருப்ப, 2 மேக்னெட்டை பக்கத்துல வச்சுக்கோ, ஒரு மேக்னெட்டை மட்டும் தூரமா எடுத்துட்டு போ. போ என்ன ஆயிடும்? கையை இந்த அட்ராக்ட் பண்றதையும் ரிப்பல்சிவ் பண்றதையும் குறைச்சிக்கும். இப்போ dB equal to mu naught by 4 pi ideal sin theta by r squareன்னு கவனமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இதுல எப்ப இந்த dB மேக்ஸிமம்னு யாராவது சொல்ல முடியுமா? இதை வச்சு சொல்லுங்க. இந்த dB எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? And theta is equal to 90 degree. அவ்வளவுதான். theta 90 இருக்கும் பொழுதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இதான் கண்டக்டர், இந்த இடத்துல 1ஆம் நம்பர், இந்த இடத்துல 2ஆம் நம்பர், இந்த இடத்துல 3ஆம் நம்பர், இந்த இடத்துல 4ஆம் நம்பர். பதில் சொல்லுங்க. 1ஆம் நம்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் கேட்கறது மேக்ஸிமம் 0. இந்த 2 பதில் தான். 1ஆம் நம்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு
மேக்ஸிமம். உங்களால உணர முடியுதா? ஆருக்கும் ஐடியலுக்குமான ஆங்கிள் 90. 4ஆம் நம்பர்லயும் 90 dB மேக்ஸிமம். மேக்ஸிமம். 2ஆம் நம்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. 3ஆம் நம்பர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. காரணம் பாருங்க. ஐடியலும் இதே டைரக்ஷனு, ஆரும் இதே டைரக்ஷனு. அப்போ என்ன கேக்குறீங்கன்னா, ஒரு கண்டக்டரோட ஆக்சிஸ்ல கண்டக்டர்ல எந்த வழியா கரண்ட் போகுதோ அதே கண்டக்டர்ல அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஆக்சிஸ் ஆஃப் த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஆக்சிஸ் ஆஃப் த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது 2வது क्वेश्चन போயிடலாமா? இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். Magnetic field due to infinite long straight wire. Magnetic field due to magnetic field due to infinite long straight wire. Magnetic field due to infinite long straight wire. இந்த கொஸ்டினோட டெரிவேஷன் நம்ம இப்போதைக்கு சால்வ் பண்ணல. பட் டெரிவேஷன் வேணுன்றவங்க என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கான வீடியோ நான் சென்ட் பண்ணி வரேன். பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். பட் இப்போ நம்ம ரிவிஷன் கிளாஸ் இருந்தனால டெரிவேஷன் போட்டாலே கிட்டத்தட்ட இந்த கிளாஸே முடிஞ்சிடும். அவ்வளோ பேர் டெரிவேஷன் இது. ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சுட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்றதான் இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டே வாங்க. இது ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபைனைட்னு வார்த்தையாக சொல்ல மாட்டாங்க. டயக்ராமில் இந்த மாதிரி டாட் போட்டிருப்பாங்க, மேலே டாட் போட்டிருப்பாங்க. அப்படின்னா இது ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸு, ஏ டிஸ்டன்ஸு, விருப்பம். அவங்க என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதான். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு வேணும். அப்போ கரண்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேலே போகுது. நான் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. இது ஏ, இந்த இடம் பி. லென்த் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட் வழக்கம் போல டிஎல். ரைட்டா? அப்போ இங்க இருந்து இங்க ஒரு லைன் டிரா பண்றீங்க, இங்க இருந்து இங்க ஒரு லைன் டிரா பண்றீங்க, தென் இங்க இருந்து இங்க ஒரு லைன் டிரா பண்றீங்க. இந்த ஆங்கிள் 5-1 எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் 5-2 எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் டயக்ராம்ல சால்வ் பண்ணிடுறீங்க. கடைசியா என் கேள்வி என்ன? இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், ஒரு கண்ணுக்கு தெரியாத தூரம் போகக்கூடிய ஒரு வயர். அது வழியா ஐ கரண்ட் போகுது. நீ கரெக்டா சென்டர்ல நிக்கிற. இங்க இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? பாத்துருவோமா? ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க. B ஈக்குவல் டு என் கூட படிங்க. மியூ நாட் ஐ பை கீழே 4 ஏன்னு போடணும். 4 ஏ. இங்க ஏ யாரு? வயருக்கும் அந்த பாயிண்ட்டுக்குமான தூரம். குழப்பிக்காத. உங்க கொஷின்ல 6ன்னு கொடுத்தா 6ன்னு எழுதணும். பெரும்பாலான புத்தகங்கள்ல அது ஏன்னு தான் இருக்கும். அதனால நான் ஏன்னு தான் எடுத்துக்கிட்டேன். மியூ நாட் ஐ பை 4 ஏ. இங்க இருந்து sin 5-1 பிளஸ் sin 5-2. அப்போ பதில் சொல்லுங்க. ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ரைட்? ஒரே நிமிஷம். மோனிஷ் குட் ஈவினிங். லிங்கேஷ் குட் ஈவினிங். மோனிஷ், இந்த வாரத்துல உனக்கு மேக்ஸ் ஏதாவது 6 o'clock கிளாஸ் இருக்கா? சார் இப்ப இல்ல சார், ஆனா ஒரு அப்புறமா சார் சொல்லுங்க. இல்ல என்னைக்கு என்கிட்ட முதல் நாள் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா மேக்ஸ் சார்ட்ட கொஞ்சம் மற்ற எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. 6 o'clock ஓகே. உனக்கு மட்டும் மேக்ஸ் கிளாஸ்ல மேக்ஸ் சார்ட்ட நான் பேசுறதாலும் ஓகே தான். அவர்கிட்ட ஹம்பிளா ரெக்வஸ்ட் பண்ணி 7 to 8 வர முடியுமா அப்படின்ட்டு கேட்டுப்பாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு முதல் நாள்ல சொல்லிடுறியா? சரி சார் சொல்லிடுறேன். ரைட், முதல் நாள் சொல்லிப்பாரு. இல்லைன்னா சார்ட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிப்பாரு. ஓகே சார். ரைட், சரி பார்க்கலாம். ஓகே. ஸோ B ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 sin 5-1 பிளஸ் sin 5-2. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இதுல 4 கண்டிஷன் இருக்கு. இப்போ இது வந்து லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இன்ஃபைனைட்ன்ற வார்த்தை கூட அதுல இருக்காது. லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இதே கேஸ் 1ல இன்ஃபைனைட்டா இருந்தா என்ன சார் ஆகும்? இன்ஃபைனைட்னு வந்துட்டாலே 5-1 90, 5-2 90. பாருங்களேன், 90 0 போடுறேன். 5-1 90, 5-2 90. சரி, எப்படி சார் 5-1 90, 5-2 90? ஒரு கற்பனை பாருங்களேன். இந்த வயர் எங்க போகுதுன்னே தெரியாது. அப்போ இந்த லைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டே இருக்குமா? எங்க போகுதுன்னே தெரியாது. அப்ப இந்த பாதை கடைசியா என்ன இருக்கும்? 90 வந்து நிற்கும். அப்ப இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரா இருந்ததுன்னா 5-1 90, 5-2 90. அப்ப இங்க கொடுங்க 90 90 1 1 2. இந்த 2ஓட அடிபட்டு போயிடும். ஃபைனலா மியூ நாட் ஐ பை 2 ஏ. ஏவா இருந்தா ஏ, ஆரா இருந்தா ஆர். உன்னோட விருப்பம் தான். மியூ நாட் ஐ பை 2 ஆர். இந்த லெசன்ல அதிக இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா.
இதுல 2 மாடல் சம் ரெகுலரா கேக்குறாங்க நீட் ஃபிசிக்ஸ். எப்படி சார் இது? ஒன்னு டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றது. ஐயோட வேல்யூ 10 ஆம்பியர், ஏ ஓடது 10 மீட்டர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. மியூ நாட் 4 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7, ஐ 10, 2 பை, ஏ ஓடது 10 அடிச்சா 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 டெஸ்லா. 10 போயிடுது. கரெக்ட் தானே? இது டைரக்ட் ஃபார்ம்ல டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் நிறைய நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா ப்ரப்போர்ஷனாலிட்டி சம்மு. கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னு ஒரு வார்த்தை இருந்தா இந்த ஃபார்முலாவை பிடிச்சிக்கோங்க. இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். ஒன்று பி ப்ரப்போர்ஷனல் ஐ கேட்குறாங்க, பி ப்ரப்போர்ஷனல் 1/r. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சம். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு வயர்ல I1 கரண்ட் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு B1. I2 கரண்ட் போனா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? அதாவது டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே பாயிண்ட்ல கேட்குறாங்க. 4 ஆம்பியர் அனுப்புறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு 10. 8 ஆம்பியர் அனுப்புறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? அப்போ இதுக்கு பேரு ரேஷியோ கொஸ்டின் தெரியும் உங்களுக்கு. அப்போ இங்க இருந்து B2 by B1 equal to I2 by I1. இதுல சம் போட்டுருவீங்கல்ல. ஒரு ஃபார்முலாவை பார்த்ததுமே எது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் சம்மு, எது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் சம்முன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கண்டக்டர்ல I கரண்ட் போகுது, R1 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, R2 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? வழக்கம் போல B2 by B1, B2 by B1 இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் சேர் R1 by R2. R1 கொடுத்துருவாங்க, R2 கொடுத்துருவாங்க. அப்போ B2 by B1 equal to R1 by R2ன்னு கவனமாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? பை இந்த மாதிரி ரேஷியோ சம் நீ கேட்கலாம். ஏன் சார் ரெண்டுத்துக்குமே ஐயும் யூஸ் பண்ணி ஆர் யூஸ் பண்ணி ரேஷியோ சம் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். இங்கே பாருங்க, அது எப்படி எழுதணும்? B is proportional to ஐயா, B is proportional to 1/r. இது எப்படி எழுதணும்னா B2 by B1 I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால I2 by I1, R இன்வெர்ஸ்ன்றதுனால R1 by R. இப்படி சம் போடுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். I1 current, R1 distance, magnetic field B1. I2 current, R2 distance, magnetic field எவ்வளோ? ஒன்று B is proportional to I, inversely proportional to R. தனித்தனியாக சம் கேட்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சம் கேட்கலாம், ரேஷியோ சம்மு. அப்படி இல்லைன்னா டைரக்ட் ஃபார்மில் டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன். இதை தாண்டி இங்கே சம்மே கிடையாது. நீ எந்த மாடல் வேணாலும் எடுத்துப்ப. இந்த 3 மாடலில் ஒரு மாடலாக தான் இருக்கும். இன்ஃபனைட் படிச்சிட்டோமா? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் ஃபார்முலா என்ன கற்றுக்கிட்டீங்க? B equal to mu naught I by 2πr. 2πr, ரைட். சார் அடுத்தது ஃபுட் ஆஃப் த லாங் வயர். கேஸ் 2 பாருங்க, செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த லெசனு. ஃபுட் ஆஃப் தி லாங் வயர், ஃபுட் ஆஃப் தி லாங் வயர் அப்படின்னா என்னங்க சார்? பாருங்க பாருங்க பாருங்க, ஃபுட் ஆஃப் த லாங் வயர். இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர், கேரிங் கரண்ட் ஐ, கேரிங் கரண்ட் ஐ. இந்த இடம் தான் ஃபுட், இந்த இடம் ஃபுட். ஃபுட்னா ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரோட கீழே அந்த எண்ட், இந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த இடம் தான் ஃபுட். ஃபுட்ல 510, 5.2 தான் 90. உங்களால் உணர முடியுதா? ஏன்னா ஆங்கிள் அங்கே டயக்ராம் பார்த்துட்டு இருப்பீங்க. கீழே இருக்கிற ஆங்கிள் 5.1, மேலே இருக்கிறது 5.2. லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால 5.1 படுத்தே போயிடுச்சு, 0. 5.2 இது எங்க போய் முடியும்னே தெரியாது, அதனால இன்ஃபினிட்டி. ஃபார்முலா எழுதுங்க, மெயின் ஃபார்முலா. B equal to mu naught I by 4πa. இங்க இருந்து sin 5.1 0, 5.2 90. நீங்க ஆசையா தேடி வந்தது mu naught I by 4πa, ஃபுட் ஆஃப் த லாங் வயர். படிங்க படிங்க. ஃபுட் ஆஃப் த லாங் வயர், ஒரு வயரோட எண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு வயரோட எண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு mu naught I by 4πaன்னு கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும். ரைட்டா? இது கேஸ் 2. இன்ஃபனைட் என்ன கற்றுக்கிட்டேன்? mu naught I by 2πa. ஃபுட்டு mu naught I by 4πa. ஆனால் ஜாக்கிரதையான விஷயம், ஒரு டயக்ராம் பார்த்ததும் யார் ஃபுட்டு, யார் சென்டரு, யார் செமி இன்ஃபனைட்டு, இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கணும் நீங்கள். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. செமி இன்ஃபனைட். Semi-infinite, a long straight wire carrying a current.
செமி இன்ஃபினைட்னா கீழே வந்து ஃபைனைட், மேலே வந்து இன்ஃபினைட். அப்போ என்ன கற்றுக்கிறேன்னா 5 to 90, 5 1 எனி ஆங்கிள், 5 1 தீட்டா. தெரியுதா? ஏதோ ஒரு ஆங்கிள் மேலே இருக்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு, 90 டிகிரி. ஏன்னா அது இன்ஃபனைட், செமி இன்ஃபனைட். மெயின் ஈக்குவேஷன் என்ன? மியூ நாட் ஐ பை 2 பை ஏ sin phi 1 sin phi 2. phi 1 ஓடது theta, phi 2 ஓடது 90. So b equal to mu naught I by 2 pi a. கிளிக் பண்றேன், நீங்க யாருமே சொல்லல பார்த்தீங்களா? என்ன பண்றேன்? சார் 4 பை ஏ வருமா? அது ஏன் சொல்லல? நான் தான் தெரியாம போட்டுன்னு இருக்கேன். அப்போ சொல்லணும்ல சார் தப்பு பண்றீங்கன்ட்டு. இப்போ என்ன கிளாஸ் கவனிக்கிறீங்க நீங்க? mu naught I by 4 pi a sin phi 1க்கு theta, sin 90க்கு 1. அப்போ ஃபைனலாக நம்ம தேடி வந்தது செமி இன்ஃபனைட் மியூ நாட் ஐ பை 4 பை ஏ 1 பிளஸ் சைன் தீட்டா. எடுத்துக்கிட்டீங்களா? மியூ நாட் ஐ பை 4 பை ஏ 1 பிளஸ் சைன் தீட்டா, 1 பிளஸ் சைன் தீட்டா. ரைட், ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? சரி, மொத்தம் மெயின் ஃபார்முலா வந்து மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. அப்போ இந்த ஃபேனை ஃபஸ்ட்டாகவே sin phi 1 plus sin phi 2. Right. Infinite long straight wire mu naught I by 2 pi a. Foot of the long wire mu naught I by 4 pi a. Foot of the long wire mu naught I by 4 pi a. Semi infinite mu naught I by 4 pi a 1 plus sin theta. இவ்வளோ நேரம் இதான் நம்ம பேசியிருக்கோம். ரைட்டா? இன்னும் ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. அது கற்றுக்கிட்டு தான் நம்மளால சம்குள்ளார போக முடியும். ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, அந்த டயக்ராம் பார்த்ததும் இதில் எது செமி இன்ஃபினைட்டு எது ஃபைனைட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயில் படிச்சுக்கிட்டே வாங்க, அப்படியே ஒரு ஃபார்முலாவாக கற்றுக்கிட்டே வாங்க. ஒன்றும் இல்லை, இது ஒரு சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலில் உன்னோட விருப்பம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. நீங்கள் டைரக்ஷன் கரெக்டாக போடணும், இன்வெர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் போடணும். சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? யாருக்கா தெரியுமா? சர்க்குலர் காயிலோட சென்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு படிச்சிருக்கே அதுக்கு முன்னாடி? B equal to mu naught I by ஞாபகம் இல்லையா? mu naught I by 2Rன்னு வரும். வருஷமே முடிய போகுது, நம்ம எங்க இருக்கோம்? இங்க இருக்கும். கடைசியில் இன்னும் சொல்ல மாட்டீங்க. சரி, நான் கற்றுக் கொடுக்குறேன். இங்க பாருங்க, கரண்டோட டைரக்ஷன் இப்படி போகுது. அப்போ ஐடியல் வெக்டார் எப்படி இருக்கும்? இந்த லென்த் வந்து டிஎல், இதுக்கு நேரா போனா ஐடியல் வெக்டார், இந்த இடம் ஆர் வெக்டார். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. அப்போ டிபி வேணும்னா மியூ நாட் பை 4 பை ஐடியல் sin 90 by r ஸ்கொயர். இது ரேடியஸ் ஸ்கொயர். மியூ நாட் பை 4 பை sin 90 1 I by r ஸ்கொயர் எடுத்துட்டேன். இன்டெகிரல் ஆஃப் டிஎல். டிபி எனக்கு வேண்டாம், பி தான் வேணும். பி வேணும்னா நான் இன்டெகிரேட் பண்ணணும். டிஎல்னா யாரு? இந்த ஸ்மால் எலமெண்ட். இந்த ஸ்மால் எலமெண்ட் இன்டெகிரேட் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் கிடைச்சிருமா? மியூ நாட் பை 4 பை I by r ஸ்கொயர் 2 pi r. உங்களுக்கு புரியுதா? ஒரு சர்க்கிளோட ஒரு சின்ன பார்ட் டிஎல்லா இருந்தா அதை இன்டெகிரேட் பண்ணா அதோட ஃபுல்லா விஷயம் கிடைச்சிரும். அந்த ஃபுல்லான்றது யாரு? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு ஆருக்கு ஒரு ஆறு போயிடுச்சு, ஒரு 2 பைக்கு ஒரு 2 பை போயிடுச்சு. அப்போ இந்த 2 மட்டும் இருக்கு. அப்போ நல்லா கத்துக்குங்க. சர்க்குலர் காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எத்தனை லெசன்ல யூஸ் ஆகும் தெரியுமா? அட்டாமிக் பிசிக்ஸ்ல கூட சொல்லி கொடுத்தேன். மியூ நாட் I by 2r. படி ஒழுங்கா. இந்த ரேடியஸ் ஆர், சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் I by 2r, மியூ நாட் I by 2r. அப்போ ஒரு சர்க்குலர் காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் I by 2r. கத்துக்கிட்டீங்களா? ஓகே சார். இதுவே செமி சர்க்குலர்னா என்ன சார் ஆகும்? இந்த மாதிரி செமி சர்க்குலர்னா என்ன ஆகும்? நேரம் நீங்க ஆன்சர் சொல்லிடலாம்.
மியூ நாட் ஐ பை அதுல பாதி 4r. ஃபுல் சர்க்கிள் 2r. ஹாஃப் சர்க்கிள் அதுல பாதி. அப்போ இந்த 1/4 சர்க்கிள் என்னவா இருக்கும்னு நினைப்ப? இதுல பாதி மியூ நாட் ஐ பை 8r. ரைட்டா? பை செமி சர்க்கிள் இது 1/4 சர்க்கிள். குவாட்ரேட் சர்க்கிள் பாருங்க 1/4 சர்க்கிள். அது ஃபுல் சர்க்கிள். அப்போ 3 ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபுல் சர்க்கிள் ஆயிருந்தா மியூ நாட் ஐ பை 2r, செமி சர்க்கிள் ஆயிருந்தா பை 4r, அதுல பாதி இருந்ததுன்னா பை 8r. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும். சரி, இந்த இடம் 90 மியூ நாட் ஐ பை 8r, இந்த இடம் 180 மியூ நாட் ஐ பை 4r, இந்த இடம் 360 மியூ நாட் ஐ பை 2r. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி கொடுத்துட்டு இது 60 டிகிரி, 45 டிகிரி, 30 டிகிரி. இப்போ இதுல கரண்ட் போகுது, இதுல கரண்ட் போகுது, இதுல கரண்ட் போகுது. இதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்மள்ட்ட ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒரு சூப்பரான ஐடியா கத்து கொடுத்தாங்க. பாருங்க, இது நம்மளோடது இல்லை, எங்கேயோ கத்துக்கிட்டது. மியூ நாட் ஐ பை 2r, இது யாரோடது? ஃபுல் சர்க்கிளோடது. பக்கத்துல தீட்டா பை 2π. இனி எந்த ஆங்கிளுக்கு கேட்டாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீ நம்மள தானே? இப்போ செக் பண்ணிடுவோமா? ஃபுல் சர்க்கிளா இருந்தா தீட்டாவோட வேல்யூ எவ்வளோடா? 2π சார். b equal to மியூ நாட் ஐ பை 2r, தீட்டாவுக்கு பதிலா 2π பை 2π. இவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டா மியூ நாட் ஐ பை 2r. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இது புக்ல இருக்காது, டெரிவேஷன்ல இருக்காது, டீச்சர்ஸ் கத்து கொடுத்தா உண்டு. மியூ நாட் ஐ பை 2r, தீட்டா பை 2π, தீட்டா பை 2π. அப்படியே வாங்க. தீட்டா ஈக்குவல் டு பையா இருந்தா b equal to மியூ நாட் ஐ பை 2r. 2r மேல பை பை 2π போயிடுச்சுன்னா பாருங்க, மியூ நாட் ஐ பை 4r. 4r கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஹாஃப் சர்க்கிள் ஆங்கிள் பை 4r, அதுல பாதி பை பை 2. மியூ நாட் ஐ பை 2r, ஆங்கிள் பை பை 2, இங்க ஒரு 2π, பை பை போயிடுச்சு. இப்போ 1/4 சர்க்கிள் மியூ நாட் ஐ பை 8r. கரெக்ட் தானே? நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அப்போ ஜெனரல் ஃபார்முலா படிங்க. மியூ நாட் ஐ பை 2r, தீட்டா பை 2π. மியூ நாட் ஐ பை 2r, தீட்டா பை 2π. ரைட்டா? இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்திருந்தோம். அந்த கேர்ள் ஒரு சம் டவுட் கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க. என்ன சார் இது, ஏதோ குட்டி பொம்மை மாதிரி வந்துட்டீங்கன்றியா? ஆக்சுவலா இந்த ஆங்கிள் 90யா, இங்க இருந்து போற கரண்ட் ஐயா, திருப்பி இங்க போயிடுச்சு, இங்க உள்ள போகுது, இங்க வெளில வருது. இந்த ஆர்க்கை தவிர்த்து இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது யாராவது ட்ரை பண்றீங்களா? எப்படி சால்வ் பண்ணா சொல்லு பார்க்கும். நீங்க ஆங்கிள் எவ்வளோ எடுத்துக்கணும்? 270. 270. 270னா 3π/2 தானே நம்ம? பை ஆமா சார். 5/2. அப்ப 2π மைனஸ் 5/2 இப்படி கூட போட்டா 3π/2. அப்போ ரெகுலர் சம் பாரு. அவங்க ஏதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சம் தெரியல சார் டெக்ஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபார்முலா தான், பட் சொல்யூஷன் பார்த்தா வேற மாதிரி போட்டிருப்பாங்க. டிபில இருந்து எடுத்துட்டு வருவாங்க, பைட்ஸ் அவுட் லாவ்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம். மியூ நாட் ஐ பை 2r, தீட்டா பை 2π ஜெனரல் ஈக்குவேஷன். மியூ நாட் ஐ பை 2r, தீட்டா 3π பை 2, இங்க ஒரு 2π, ஒரு பைக்கு ஒரு பை போயிடுச்சு. ஃபைனலா 3 மியூ நாட் ஐ பை 2 2s are 4, 4 2s are 8, 8r. அப்ப 3/8 மியூ நாட் ஐ பை 6 சொல்லலாமா? இல்லைன்னா 3/4 பிசி சொல்லலாமா? என்ன சார் இது, நோ 3/4 பிசின்னு போட்டிருக்கீங்களே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர். அப்போ 3/4 into இந்த 8 இப்படி எழுதுறேன். கரெக்டா? இந்த இடம் மியூ நாட் ஐ பை 6. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுது. 3/4 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் ஐ பை 2r. 3/4 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் ஐ பை 2r. தெரியுதா? இது ஒரு பெரிய வித்தை கிடையாது. முக்கா சர்க்கிள்
முக்கா சர்க்கிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ப 3/4 இன்ட்டு சென்டரு மியூனாட் பை 2r பார்த்தது கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஒருவேளை இந்த 1/4 மட்டும் இருந்தா 1/4 மியூனாட் பை 2r ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க மியூனாட் பை 2r ஓடியாந்துரும். தெரியுதா உங்களுக்கு? இது ஆக்சுவலா இந்த சர்க்கிள் என்ன 90 டிகிரி போயிட்டுனா மீதி முக்கா சர்க்கிள். முக்கா சர்க்கிள்னா 3/4 முக்கான்றது எப்படி சொல்றது 75%. ரைட். 1/4 1/2 3/4 ரைட். அப்போ 3/4 சர்க்கிளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் சென்டர்ல. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க 3/4 மியூனாட் பை 2r கண்டுபிடிச்சிருவீங்க. டைரக்ஷன் தம்பையில வைங்க. தம்பையில வச்சீங்கன்னா சென்டர்ல டாட்டா இன்டர்டாக்ட் சொல்லு. சென்டர்ல டாட்டா இன்டா இன்டு உள்ள போகுது. ரைட். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு முடிவு கொண்டுட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலாவும் நம்ம எடுத்துட்டோம். பாருங்க ஃபார்முலா நம்பர் 1 பயட்ஸ் ஆகட்ல அப்படியே என் கூட படிங்க. இப்போ டிவி ஈக்குவல் டு மியூனாட் ஐ பை இந்த ஃபார்முலாவில் மியூனாட் பை 4 ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். டைரக்ஷனும் ஃபார்முலாவும் தெரிஞ்சுட்டா போதும் இந்த லெசனில். பெரிய பிரமாதம் கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் மியூனாட் ஐ பை 4 என் வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் இன்ஃபனைட்னு சொல்லலை. லாங் ஸ்ட்ரெயிட் வயர் அது ஜென்ரல் ஃபார்முலா sin phi1 sin phi2. மூணாவது இன்ஃபனைட் லாங் மியூனாட் ஐ பை 2 4 ஃபுட் ஆஃப் த லாங் வயர் மியூனாட் ஐ பை 4 5 செமி இன்ஃபனைட் மியூனாட் ஐ பை 4 1 plus sin theta. 6 ஃபுல் சர்க்கிள் மியூனாட் ஐ பை 2r. பாதி சர்க்கிள் மியூனாட் ஐ பை 4r. 1/4 சர்க்கிள் மியூனாட் ஐ பை 8r. எனி ஆங்கிள் மியூனாட் ஐ பை 2r தீட்டா பை 2π. தங்கங்களா இந்த 3 ஃபார்முலா மறந்தாலும் மறந்துடுங்க. ஆனால் இந்த ஒரு ஃபார்முலாவை மறக்காதீங்க. இங்கேருந்து நீங்கள் சர்க்கிள் எடுத்துக்கலாம், ஹாஃப் சர்க்கிள் எடுத்துக்கலாம், 1/4 எடுத்துக்கலாம், எனி ஆங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 60 டிகிரி கேட்டாங்கன்னா இங்கே போய் நீங்கள் 5/3 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கேள்வி 60 டிகிரி ஆர்க்கு. இந்த 60 டிகிரி ஆர்க்கில் கரண்ட் போகும்பொழுது சென்டரில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு? சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம். தீட்டா பை 2π. ரைட். இந்த மாடலில் நான் ஒரு 4 சம் போட்டு காட்டுவா. இங்கே பாரு ஃபர்ஸ்ட் சம் பாரு. இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கேரிங் எ கரண்ட் ஐ. ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் O. இந்த இடத்துல கேட்குறேன். டக்குனு உங்களோட பதில். உன் பதில் என்ன? mu naught I by 2π. யார்? 0. நான் கேக்குறது கரெக்ட்டா ஆக்சிஸ்ல கேக்குறேன். 0. 0 sir 0. 0. ஆக்சிஸ் ஆஃப் த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ? 0. 0. ரைட். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட். இந்த சம் பாருங்களேன். இப்படி ஒரு கண்டக்டர், இப்படி ஒரு கண்டக்டர் இப்படி போகுது. இங்கேருந்து போகிற கரண்ட் ஐ, இது வழியா ஐ, இது வழியா ஐ. ஃபைண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் O. இங்கே கேட்குறேன். இது என்ன ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சம் நான் போட்டு காமிக்குவா? கவனமாக கவனியே. எப்பவுமே இந்த சம் வரும்போது எல்லா போர்ஷனுக்கும் நம்பர் கொடுத்துருங்க. அவங்க இங்கே டாட் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக இங்கேயும் டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் 1, இந்த இடம் 2, இந்த இடம் 3 நானாக எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இந்த கண்டக்டர் 1 இருக்குல்ல,
அந்த கண்டக்டர் 1ஆல இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்பதான் படிச்சீங்க 0. கண்டக்டர் 3ஆலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. கண்டக்டர் 2 கண்டுபிடிங்க. அது யாரு? சர்க்கிளா, செமி சர்க்கிளா, 1/4 சர்க்கிளா அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? பாயத்தர Mu naught I by 2R, theta by ஏய் 2 pi. அது என்ன சர்க்கிள் இது? mu naught I by 4R. 4R. சஞ்சய் இது செமி சர்க்கிள். சஞ்சய் செமி சர்க்கிள்னா தெரியலையா உனக்கு? கொஞ்சம் பெருசா Sir, போட்டுறேன். general ரைட் equation செமி சொன்ன sir. சர்க்கிள். mu naught I by 4R. இன்டர் டாட்டா சொல்லுங்க. Into, sir. சத்தமா சொல்லுங்க. இன்டுவா டாட்டா? Into. இன்டு. அப்போ உங்க ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 plus B2 plus B3 0 plus 0 plus mu naught I by 4R. ஆப்ஷன்ல mu naught I by 4R வார்த்தையா இன்வெர்ட்ஸ் இல்லனா இன்டு இப்படி இருக்கும். இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். mu naught I by 4R டாட் ஒன்னு இருக்கும், mu naught I by 4R இன்டு ஒன்னு இருக்கும். எது கரெக்டா டிக் பண்ணிக்கணும். ரைட்டாப்பா? அடுத்து நம்ம போலாமா? இது இந்த மாதிரி தான் இங்க சம் பேச போறோம். கவனமா கத்துட்டே வாங்க. இங்க இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த சம் கூட அந்த கேர்ள் கேட்சம் தான். இங்க பாரு. இது ஒரு ஆர்க்கு. இந்த ஆங்கிள் வந்து ஆல்பா. கரெக்டா? இப்படி இருக்கு. ரைட்டா? ரெண்டுமே ஆங்கிள் ஆல்பா தான். கரண்டோட டைரக்ஷன் ஐ இப்படி வந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுது. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் வந்து ஓ இது. இந்த டாட்டட் லைன் வந்து கண்டக்டர் கிடையாது. உனக்கு புரிய வச்சுட்டா டாட்டட் லைன் வந்து கண்டக்டர் கிடையாது. இந்த டிஸ்டன்ஸ் ஏவா, இந்த ஃபைனல் டிஸ்டன்ஸ் பியா. ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஓன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இது ஆர்க் சம் தானே. ஆங்கிள் வந்து ஆல்பா தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் கொடுத்தா நீங்கள் எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்? B = mu naught I by 2R theta by 2 pi. கவனமா கவனிங்க. கண்டக்டர் 1 கண்டக்டர் 2 நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். கண்டக்டர் 1ஆல பாயிண்ட் ஓல மேக்னெட்டிக் ஃபீல்டு யாராவது சொல்லு. டாட்டா இன்டா? Dot. டாட். சூப்பரா சொன்னீங்க. அப்ப B1 வந்து டாட். கண்டக்டர் 2ஆல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? இன்டா டாட்டா? Into. இன்டா டாட்டா? Into. இன்ட்டு. ஏன்னா அப்படியே வந்தா தம்பை இங்க வைங்க. இந்த இடத்துல தம்பை வைங்க. தம்பை வச்சிங்கன்னா அந்த பக்கம் உள்ள போயிட்டு பாயிண்ட் ஓல கரெக்டா வை. அந்த பக்கமா வெளியில வந்து பாயிண்ட் ஓல கரெக்டா உள்ள போகும். கரெக்டா? இப்படி அவுட்வர்ட்ஸ் இங்க இருந்து வெளில வரும். வெளில வந்து பாயிண்ட் ஓல உள்ள வைக்கும். பதில் சொல்லுங்க. B1 பெருசா இருக்குமா B2 பெருசா இருக்குமா? E1. B1 தான் பெருசா இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா length வந்து smaller ஆ இருக்கு. Like A is smaller than B. ரைட். ரொம்ப நல்லா சொன்னேன். டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் சார். டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்குள்ளார உங்க மூளைக்குள்ளார டக்குன்னு அடுத்தடுத்த விஷயம் எல்லாம் போயிட்டே இருக்கணும். அப்ப நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு B1 மைனஸ் B2 போட்டுக்கலாமா? B1 மைனஸ் B2. இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் யாரு ஜெயிப்பானோ அவனோட டைரக்ஷன். B1 தான் பெருசா இருக்கு. B1 தான் ஜெயிப்பான். அப்ப அவனோட டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப ஃபைனல் ஆன்சரோடது கண்டுபிடிச்சிட்டோம். டாட். சார் சம் சொல்லி கொடுங்க. B1க்கு என்ன ஃபார்முலா? mu naught I by 2 ஆருக்கு பதிலா A, தீட்டாவுக்கு பதிலா ஆல்பா by 2 pi, தீட்டா by 2 pi. ஆர் இருக்க வேண்டிய இடத்துல A. இது டாட்டு. B2க்கு பதிலா mu naught I by 2B, B செகண்ட் கண்டக்டர். அதோட டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து B. ஆங்கிள் அதே தான் 2 pi கிராஸ். ரெண்டு பேரும் வேற வேற டைரக்ஷன்ஸ். டாட்னா பிளஸ், இன்ட்னா மைனஸ். ரைட்டா? மைனஸ் பண்ணலாமா? இப்போ மியூனா அப்படியே டேரக்டா மைனஸ் போட்டு யாரெல்லாம் காமன் டேர்ம் தூக்கி வெளில போட்டுரு. mu naught I ரெண்டுத்துலயும் இருக்கு. ரெண்டுத்துலயும் ஆல்ஃபா இருக்கு. ரெண்டுத்துலயும் 2 இருக்கு. 2 pi இருக்கு. அப்போ 4 pi எடுத்துடலாம்.
இங்க 1/a அனாதையா நிக்குது, இங்க 1/b அனாதையா நிக்குது. அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சர். இதுக்கு பக்கத்துல டாட். இதுதான் உங்க ஆப்ஷன்ல இருக்கும். mu naught I alpha by 4 pi 1/a minus 1/b. சம் புரியுதா? ஊர்பட்ட சம் இருக்கு. நம்ம ரிட்டர்ன்ஸ்ல அவ்வளவு சம் போட்டிருக்கேன் அதுல. அப்படியே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். நான் ஒரு சம் கத்து கொடுக்கவா இந்த மாடல்? கத்து கொடுத்து நான் அடுத்தது போறேன். கேப்ல கத்துட்டியவா? ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். இது என்ன அப்படின்ட்டு பாத்துருவோமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்டேட் வயர். அதாவது இங்க டாட் போட்டா நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். இது ஒரு வயர். ஆக்சுவலி இந்த டாட்டர் லைன் வந்து கண்டக்டர் கிடையாது. இந்த டாட்டர் லைன் வந்து கண்டக்டர் கிடையாது. இது டாட்டர் லைன் வந்து இன்ஃபைனைட் லாங் ஸ்டேட். என் கேள்வி, இங்க இருந்து ஐ கரண்ட் வருது, இந்த இடத்துக்கு வந்து திரும்பி ஐ இங்க போகுது, அப்படியே இது வழியா ஐ போயிட்டே இருக்கு. இதுதான் என்னோட பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸும் ஆறு தான், இந்த டிஸ்டன்ஸும் ஆறு தான். அதாவது இந்த கண்டக்டர் ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருந்து ஆறு தான், ரெண்டாவது கண்டக்டர் ரேடியஸ் ஆறு தான், மூணாவது கண்டக்டருக்கும் ஃபுட் ஆறு தான். ஒல்லிட்டா? சரி, இப்போ எனக்கு பதில் சொல்றீங்களா? ஃபைண்ட் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஓன்னு கேட்குறேன். ரைட், எனக்கு இப்போதைக்கு நீ ஐடென்டிஃபை பண்ணா போதும். ஒன்னாவது கண்டக்டரால பாயிண்ட் ஓ, இது என்ன கேஸ்? இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், ஃபுட் ஆஃப் த லாங் வயர், செமி இன்ஃபைனைட். கண்டுபிடிங்க. Foot of the long infinite. சொல்லுங்க பா. ஒன்னா நம்பர் கண்டக்டரால இந்த பாயிண்ட் ஓ என்ன கேஸ்? Foot of the infinite. புரியல, சத்தமா சொல்லு. Foot of the infinite wire. ஃபுட் ஆஃப் த லாங் வயரா? இல்ல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது எனக்கு. இருங்க பா, மொபைல் கனெக்ட் பண்றேன். இல்ல சார், நான் தான் மெதுவா பேசியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபேன் ஆஃப் பண்ணேன், இல்லைன்னா கம்மியா வையேன், சுத்தமா இருக்கு. பதில் சொல்லுங்க. Foot of the long wire, sir. அவ்வளவுதான், ஃபுட் ஆஃப் த லாங் வயர். அப்போ B1 mu naught I by 4 pi r, ஃபுட் ஆஃப் த லாங் வயர். ஃபுட் ஆஃப் த லாங் அதான ஃபார்முலா? டாட்டா இன்டா சொல்லுங்க. Dot. டாட். இந்த இடம் டாட். ரைட். ரெண்டாம் நம்பர் கண்டக்டர் என்ன கேஸ்? Semi infinite. செமி இன்ஃபினைட்டா? ரெண்டாம் நம்பர்னா இங்க இருந்து இது வரைக்கும் தான் பார்க்கணும். Infinite. இது யாரு? Sorry, finite. Finite. 5/2 வாடுதா? Yes, sir. எல்லாரும் தெரியுதா? ரெண்டாம் நம்பர் கண்டக்டர் வந்து 1/4 சர்க்கிள். 1/4 சர்க்கிள். 1/4 அப்படின்னா B equal to mu naught I by 4r. பதில் சொல்லுங்க. டாட்டா இன்டா ரெண்டாம் நம்பருக்கு? Into, sir. இன்டூ ரெண்டாம் நம்பருக்கு இன்டூ சேர். மூணாம் Sir, நம்பர் mu naught I by 8r இல்ல sir. ரைட், 8r. செமி சர்க்கிள் தான் 4r. இது 1/4 பார்த்தீங்களா? 5/2. 1/4 சர்க்கிள், அதனால 8r. ரைட். மூணாம் நம்பருக்கு யாரு இது? மூணாம் நம்பர் கண்டக்டருக்கு பாயிண்ட் ஓ யாரு? ஃபுட்டா சார்? ஃபுட். ரைட். B3 ஓடது mu naught I by 4 pi r. டாட்டா இன்டா பை இன்டூ இன்டூவா? நல்லா பாரு. இந்த கண்டக்டர்ல கரெக்டா தம்பு போய் பாயிண்ட் ஓக்கு என்ன பண்ணுது பாரு. கரெக்டா இந்த மூணாம் நம்பர் கண்டக்டர்ல கரண்டோட டைரக்ஷன்ல உங்க தம்பை வைங்க. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாயிண்ட் ஓ, இந்த பிளாக் டாட் வச்சிருக்கேன்ல, அங்க உள்ள போகுதா அங்க வெளில வருதான்னு பாரு. தம்பை இங்க வச்சீங்கன்னா மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் உள்ளதானப்பா போவீங்க. தெரியுதா?
இப்ப இன்ட்டு சார் இன்டூ தான் சார் சொன்னேன். இன்ட்டு தான் சொன்னியா? சாரி பா, சத்தம் கேட்க மாட்டேங்குதுடா அந்த மைக்ல. மொபைல் வச்சு அது என் கூட பேசிட்டு இருக்கு. இப்போ நான் கூட பேசுறேன்னு சொல்றேன், அதுவும் கூட பேசுது. ஆஃப் பண்ணிட்டா நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்குது. அப்புறமா எனக்கு ஒரு நல்ல ஹெட்செட்டா சஜஸ்ட் பண்ணுங்க இப்போ யாராவது யூஸ் பண்றவங்க. ஒரே நிமிஷம். ரைட், இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் ஒரே சைனு, இவன் மட்டும் ஆப்போசிட் சைனு. சார் அப்போ ஒரே சைன் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணுமா? ஆப்போசிட் சைன் என்ன பண்ணிக்கணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கணுமா? ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா, B1ஓட வேல்யூ மியூனாட் ஐபி 4πr தான், B3ஓடது மியூனாட் ஐபி 4πr தான். ஆனா போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா பாருங்க. மியூனாட் ஐபி 4πr டாட் பிளஸ் மியூனாட் ஐபி 4πr இன்ட்டு மைனஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். B1ம் B3யும் போய் சேர்ந்துரும். ஒன்று டாட் இன்னொன்று இன்ட்டு. உங்க ஆப்ஷன்ல இருக்கிறது மியூனாட் ஐபை 8r இன்ட்டு, இதுதான் உங்க ஆப்ஷன்ல இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இப்படிதான் சம்ம பொறுமையாக அப்ரோச் பண்ணணும். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சம் பண்ணும். லாஸ்ட் சம். இது ரேடியஸ் வந்து R1 எடுத்துக்கோங்க, இந்த ரேடியஸ் வந்து R2 எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலயும் ஒரே கரண்ட் தான் போகுது, ஐ கரண்ட் போகுது. இங்கேயும் ஐ கரண்ட் தான் போகுது, இங்கேயும் ஐ கரண்ட் தான் போகுது. ரெண்டு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. ஃபைண்ட் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர்னு கேட்குறேன். சொல்ல முடியுமா? இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர், இது ரெண்டாவது கண்டக்டர். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் காயில், செகண்ட் சர்க்குலர் காயில். இப்போ ஃபர்ஸ்ட் கேட்குற ஃபார்முலா சொல்லுங்க. mu naught I by மியூனாட் ஐ 2r 2r1 2r1 டாட்டா இன்டா in இன்ட்டு dot டாட்டா இன்டா டாட்டா பாரு. dot ரைட், பீட்டு dot சொல்லுங்க. to ஆமாம் டாட் தான். mu naught I by 2r2 2r dot டாட். ஃபைனல் ஆன்சர் mu naught I by whole bracket 1 by r1 plus r. அவ்வளோதான். 1 by r1 plus 1 by r. 5 minutes. ரைட் ப்ளஸ் மியூனாட் ஐ பை 2 1 by r1 plus 1 by r2. இதே ரெண்டு கரண்ட் ஆப்போசிட்ல போயிடுச்சு அப்படின்னா மைனஸ். எனக்கு வேணும் கொஞ்ச நேரம் வரேன். இன்னொரு சம் போறீங்களா? அடுத்தது ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா அந்த செம்மே. ஒரே நிமிஷம். வேற என்ன மாடல் இருக்குங்க? ஓகே, லாஸ்ட் சம். ஒரே சம். ஒரு கண்டக்டர் ஐ கரண்ட் போகுது, இங்க இருந்து இப்படி வந்து இப்படி ஒரு கண்டக்டர் இப்படி போகுது, இப்படி போகுது. இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் r. ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் 1 கேட்குறேன். ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் 1 கேட்குறேன். உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இதை நீங்களே சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டா நீங்க கிளம்பிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. So mu naught I by 4r. மியூனாட் ஐ பை 4r டாட்டா இன்டா int இன்ட்டு ஒரு பதில் வந்திருக்கு. பண்ணிடுமா? இப்போ இது 1ஆம் நம்பர் கண்டக்டர், இது 2ஆம் நம்பர் கண்டக்டர், இது 3ஆம் நம்பர் கண்டக்டர். 1ஆம் நம்பர் கண்டக்டருக்கு இது என்ன கேஸ்? இது foot of a long wire. ஆஃப் த லாங் வயர். என்ன ஃபார்முலா? mu naught I by 4r பை 4r டாட்டா இன்டா
int 4 பையா இருக்குல்லம்மா ஃபுட் ஆஃப் த லாங்குவேஜ் மியூனோ டைப் 4 பையா தானே 4 pi r ரைட் நான் தப்பா சொன்னேனா பட் நீங்க 4 பை ஆர் தானே சொன்னீங்க ஜெஷிகா நான் அதான் இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரைட் இல்ல நானும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல செகண்ட் நோட் சொல்லுங்க mu naught I by 4r மியூனோ டைப் 4 இன்ட்டு into இது வந்து இன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்டு தான் இது தேர்டு mu naught I by 4 pi r into இன்ட்டு தர்ஷா எப்படி சார் மியூனோ டைப் 4 செகண்ட் ஒன் 4 r நம்ம புரியல சார் செகண்ட் ஒன் 4 r அது குவார்ட்டர் சர்க்கிள் தானே 8 r குவார்டர் கிடையாது செமி ஓகே சார் மியூனோ டைப் 4 ஓகே ஓகே சார் தர்ஷா ஏன் 4 ன்னு சொன்னீங்க சார் நான் 1 3 கேன்சல் ஆயிடும்னு நினைச்சிட்டேன் சார் ரைட் எல்லாமே ஒரே டைரக்ஷன் பத்தியா அதனால சார் 2 mu naught I by 4 pi r plus mu naught I by 4r இங்க இருந்து mu naught I by 4r வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா 2 by pi plus 1 ஃபைனல் ஆன்சர் இன்ட்டு ரைட்டா பை இந்த மாடல்ல இருக்கிற எல்லா சம்மும் நல்லா கத்துக்கோங்க ஒண்ணுமே இல்லை பார்த்தது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி பேரலா டெய்லியுமே சம் போட ஆரம்பிச்சிடும் இங்க பாருங்க b equal to mu naught I by 2r ஃபுல்லு mu naught I by 4r half mu naught I by 8r 1 by 4th mu naught I by 2r theta by 2 pi any angle mu naught I by 2 pi r infinite long mu naught I by 4 pi r foot of the long wire mu naught I by 4 pi r 1 plus sin theta semi infinite அவ்வளோதான் இதெல்லாம் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் பயட்ஸ் 25% ஆஃப் லெசன் நம்ம எடுத்துட்டோம் அவ்வளோதான் இது இந்த ரிகார்டிங் சம்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் மட்டும் வச்சு சம போடு பாம் ரூலையோ கார்ஸ்க்ரூ ரூலையோ தொடாத குழப்பிப்ப ஒரு கண்டக்டர் வழியா ஹை கரண்ட் போச்சுன்னா போய் உன் கட்ட வரல அங்கே வச்சிரு தெரியாம லெஃப்ட் ஹேண்ட் வச்சிடாத ரைட் ஹேண்ட் வச்சிரு 4 ஃபிங்கர் எங்க இருக்குன்னு பாரு இந்த பக்கம் இருந்தா உள்ள போகுதுன்னு அர்த்தம் அந்த பக்கம் வந்தா டாட் வெளில வருதுன்னு அர்த்தம் இவ்வளவுதான் ஐடியா இந்த லெசன் நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது அவ்வளோ ஈஸி ரைட்டா சரி இப்போ நாளைக்குமே 6 o'clock ரெடியா இருங்க இந்த டைம் மட்டும்